18 ஆண்டுகால ஐபிஎல் வரலாற்றில் இந்தியாவே ஒரு அணியின் வெற்றியை நோக்கி எதிர்பார்த்திருந்த ஐபிஎல் வரலாற்றில் இன்று கனவை நினைவாக்கி தங்களது முதல் கோப்பையை வென்றுள்ளது ஆர்சிபி அணி. 17 ஆண்டு கால விராட் கோலியின் கண்ணீர் கதை தற்போது புன்னகை கதையாக இன்று மாறியுள்ளது. ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் அதிர ஆர்சிபி என கத்த கோப்பையை உயர்த்தியது ஆர்சிபி அணி. ஆனந்த கண்ணீரில் நின்ற விராட் கோலியை கண்டு ரசிகர்கள் கோலி கோலி என கத்தி உற்சாகப்படுத்தியுள்ளனர். 2025 இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணி வெற்றி பெற்று தங்களது 18 ஆண்டு கால தவம் கனவை நிறைவேற்றியுள்ளது. ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையான ஐபிஎல் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்றது. முதலில் பஞ்சாப் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. ஐபிஎல் இறுதிப் போட்டியில் டாஸ் முக்கிய பங்காற்றும் என்று கருதப்பட்டது. அந்த வகையில் பஞ்சாப் அணி சேசிங்கை தேர்வு செய்தது டாஸ் வென்று. இதனிடையே ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் களமிறங்கினார்கள். பில் சால்ட் மற்றும் விராட் கோலி இந்த இருவரும் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கினார்கள். பில் சால்ட் தொடக்கத்திலேயே தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். ஆனால் விராட் கோலி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இறுதியில் அதை அதிரடி ஆட்டமாக மாற்ற முடியவில்லை. தனது விக்கெட்டை பறிகொடுத்து பவிலியன் திரும்பினார். அடுத்தடுத்து இறங்கிய ஆர்சிபி பேட்ஸ்மேன்களும் ஒரு கேமியோ இன்னிங்ஸ் விளையாடினார்களே தவிர அதிரடி இன்னிங்ஸ் யாரும் விளையாடவில்லை. யாரும் பெரிய ஸ்கோரை அடிக்கவில்லை. எனவே ஆர்சிபி அணி 200 ரன்களை கடக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இறுதியில் விக்கெட் பறிபோனதால் 190 ரன்களை மட்டுமே எடுத்தது. மயங்க் அகர்வால், ரஜத் பட்டிதார், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா ஆகியோர் 20-30 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். கடைசியில் அடிக்க ஆள் இல்லாததால் ஸ்கோர் குறைவானது. ஐபிஎல் இறுதிப் போட்டியில் 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 190 ரன்களை மட்டுமே எடுத்தது ஆர்சிபி அணி. 191 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி கோப்பையை வெல்ல பஞ்சாப் அணி களமிறங்கியது. தொடக்கத்தில் சிறிது அதிரடி காட்டினார்கள் பஞ்சாப் பேட்ஸ்மேன்கள். நிலைத்து ஆட தவறினார்கள். ஆனால் பெரிய ஸ்கோரை அடிக்க தவறினார்கள். பிரியன்ஸ் ஆர்யா 24 ரன்களும் பிரப்சிம்ரன் சிங் 26 ரன்களையும் எடுத்து ஆட்டமிழந்தார்கள். ஜாஸ் இங்கிலீஷ் அதிரடி காட்டி 39 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர், கேப்டன் ஐயர் இன்று அதிர்ச்சி கொடுத்துள்ளார். 1 ரன்னில் ஆட்டமிழந்தார். அடுத்தடுத்து வந்தவர்களும் சொற்ப ரன்னில் ஆட்டமிழக்க பஞ்சாப் அணி மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை தழுவியது. ஆனாலும் 18வது ஓவர் வரை ஒரு திக் போட்டியாகவே இந்த போட்டி சென்றது. இறுதி வரை சஷாந்த் சிங் போராடினார். ஆனால் வெற்றியை எட்ட முடியவில்லை. இதனிடையே 18வது சீசனில் தனது முதல் கோப்பையை உயர்த்தி இருக்கிறது ஆர்சிபி அணி.